Hello my dear family, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த சண்டை போடுறது, சச்சரவு, கூச்சல், குழப்பம், முணுமுணுத்தல் சோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ், சவுண்ட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் அண்ட் phrases லேர்ன் பண்ண போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is mutter. M-U-T-T-E-R. Mutter. Mutter அப்படினா முணுமுணுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு don't mutter, I can't hear, speak up அப்படின்னு சொல்லலாம். முணுமுணுக்காத, எனக்கு கேட்காது, நீ பேசுறது கேட்காது, சத்தமாக பேசு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is whisper. whisper அப்படின்னா ரகசியமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிசு கிசுன்னு பேசுறது, ரகசியமாக பேசுறது அப்படின்றதுக்கு whisper அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு she whispered something in his ear அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் அவனுடைய காதில் ஏதோ ரகசியம் சொன்னா அப்படின்றதான் இதோடைய மீனிங். நம்பர் 3 in our list is clamor. clamoring அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா சச்சரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ clamoring மீன்ஸ் மேக் அ லவுட் நாய்ஸ், அல்லது ஏதாவது டிமாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கூச்சலிடுறது, சச்சரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் clamor அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the children were clamoring for ice cream அப்படின்னு சொல்லலாம். the children were clamoring for ice cream. லைக் இதே மாதிரி bicker அப்படின்னாலும் quarrel for something அப்படின்னு சொல்லலாம், அல்லது argue for unimportant matters, அதாவது முக்கியமில்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு when the teacher entered the class, the boys were bickering அப்படின்னு சொல்லலாம். டீச்சர் வகுப்பிற்குள் நுழைந்த போது இந்த பசங்க எதுக்காகவோ அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க, முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பேண்டிங். பேண்டிங் அப்படின்னா மூச்சிறைத்தல், மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he came in panting after running up the stairs. ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, அவன் ஸ்டெப்ஸில் ஏறி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மூச்சு வாங்க மூச்சு இறைக்க அவன் ஸ்டெப்ஸில் ஏறி வந்தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். he was panting after he reached the top of the hill அப்படின்னு சொல்லலாம். அந்த மலை உச்சிக்கு அடைஞ்சப்போ அவங்களுக்கு மூச்சு இறைத்தது, மூச்சு வாங்கியது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ that's it with the lesson. இன்றைக்கி நம்ம ஒரு 5 நியூ vocabulary நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சவுண்ட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். now it's time for your quiz. உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சத்தம் இல்லாமல் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நுனிக்காலில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீட் யூ சூன் வித் another interesting lesson. Bye.